இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். 10 ஆண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். 16 விழுக்காடு ஜிஎஸ்டிபி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு. இந்த வளர்ச்சியில மகளிருக்கான பங்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நினைச்சேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் 13,75,492 சகோதரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய்னு இதுவரைக்கும் 28,000 ரூபாய் வழங்கி இருக்கிறோம். எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொன்னேன். அதுக்காக மக்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சு இன்னைக்கு காலையில 16,94,339 பேருக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போட்டுட்டோம். இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். உறுதியா சொல்றேன், எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க. இந்த உரிமை தொகை உங்களுடைய உயர்வுக்கு மட்டுமல்ல, உங்க மகள்களோட உங்க மகன்களோட கல்விக்கு பயன்படணும்னு விரும்புகிறேன். கல்விதான் சிறந்த முதலீடு, யாராலும் அழிக்க முடியாத சொத்து. அது தலைமுறைகள் தழைக்க பெண்கள் முன்னேற்றமும் அதுக்கு பெண் கல்வியும் அவசியம். நீங்க முன்னேறி வந்து சிறகடிச்சு பறக்கணும், ஆணும் பெண்ணும் சரிநிகர்னு சாதனைகள் படைக்கணும். அதுக்கு உங்க சகோதரனா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் இருப்பேன் இருப்பேன். நன்றி. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா? அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்கள்ல செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்றேன், மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, புதுச்சேரி, அது மட்டுமல்ல இப்போ கர்நாடகா, ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேஷ், மேற்கு வங்கம், சிக்கிம் என 10 மாநிலங்கள்ல உரிமை தொகை. மகளிர் மறுமலர்ச்சிக்கான திட்டமா உயர்ந்து நிற்குது. இதையெல்லாம் நான் மேடை அலங்காரத்துக்காக பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டாம். நாம கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அறிக்கையாகவே வெளியிட்டு இருக்கிறாங்க. முன்னணி ஊடகங்கள் பலவற்ற தலையங்கங்களும் வந்திருக்கு, கட்டுரைகளும் வெளியாகிட்டு இருக்கு.